The chief guest will be honored with a shawl. Design Academy is a full-fledged drawing coaching institute with more than 60 branches all over Chennai, Trichy, Coimbatore, Karaikudi, Madurai, Bangalore and Andaman Nicobar Islands. Design Academy is affiliated to Tamil Nadu Music and Fine Arts University, Chennai from the year 2016. As their contribution to art is highly commendable, we, on behalf of Colorful Expressions 2023 and participants with their journey to further heights and success. With this, I conclude and request our chief guest to give his speech. Good evening, parents, students, Bhuvana ma'am, எல்லாருக்கும் good evening. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. பெயிண்டிங் பசங்க எல்லாருமே கலர்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆயில் பேஸ்டல் அப்படின்னு நீங்கள் நார்மலாக நம்ம ஆயில் பேஸ்டல்னால் கிரியான்ஸ் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அந்த கலரில் ஒரு ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங் அளவுக்கு நம்மளால் வரைய முடியுமா அப்படின்னா இங்கே எல்லாருனாலையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஒர்க் குவாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க இந்த ஏஜில் வரைகிறாங்களே, நம்மளாம் 6th ஸ்டாண்டர்டில் தான் ஆரம்பித்தோம் நாங்கள். ஓகே, 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் அப்படி வரைகிறத பார்த்தாவே பேச்சு வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆயில் பேஸ்டல் ஷீட்ஸில் பண்ணும்போது அந்த கலர் கிளியராக ஏறாது, டாட்ஸ் நிறையா வரும். அந்த டாட்ஸ் மறைக்கிறது கூட இந்த விரலில் இந்த இடம் வலிக்கும், இந்த இடம் அவ்வளோ வலிக்கும். யாருக்கெல்லாம் வலிச்சது கை தூக்குங்க. தூக்குப்பா, பாதியிலே நிறுத்திட்டீங்க கையா. குட். உங்களுக்குலாம் வலிக்கலையா? வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ மெயினாக போர்ட்ரேட், ஏன்னா வரைகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ ஃப்ரூட்ஸு, பேஸ்கெட்ஸ் எல்லாமே வரைகிறோம். நிறைய பேர் போர்ட்ரேட் எடுத்து பண்ணியிருக்கிறத நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ போர்ட்ரேட் அப்படிங்கிறது நார்மலாகவே போர்ட்ரேட் அப்படின்னாவே பயம் வந்துடும். ஓகேவா? ஆனால் இந்த ஏஜில் போர்ட்ரேட் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் சரஸ்வதி பண்ணியிருக்காங்க, பர்டிகுலராக அது வேணும்னு சொல்லிட்டு. ஆயில் பேஸ்டலில் காட்ஸ் வரைகிறது ரொம்ப டஃப்பு. அந்த பர்டிகுலர் மீடியமில் வரைகிறது ரொம்ப டஃப். அதே மாதிரி போர்ட்ரேட்டு ஆயில் பேஸ்டலில் பண்ணியிருக்காங்க, பரதநாட்டியம் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப டஃப்பு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஏஜில் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க 2 பேர். ஐ திங்க் 2 ஆப்போசிட்லேயுமே 2 பேர் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங். அவங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்னே தெரியல. இப்போ தெரிஞ்சிச்சு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங். குட். ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இப்போ நார்மலாக இப்படி தான் கலர் இருக்கும் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அதை நம்ம பிரேக் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அது இப்போவே அவங்க புரிய ஆரம்பிக்குது. நமக்குலாம் பிஎஃப்ஏ முடித்து எம்எஃப்ஏ வரும்போது தான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்ன சொல்லி தருவாங்க. ஸோ இந்த வயசுலேயே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கிரெடிட் அப்படின்னா நம்ம பூவனா மேம்க்கு கிளாப் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட ஒர்க்கு நான் பார்த்துருக்கேன் நம்ம கிளாஸில். சார் வரலம்பாங்க, ஆனால் அழகாக வரைஞ்சிருவாங்க. ஆமாம், ரொம்ப அழகாக வரைவாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது அவங்க ஸ்டூடெண்ட்கிட்டே என்னால் பார்க்க முடியுது, அந்த சேம் குவாலிட்டி. ஓகேவா? ஸோ உங்களோட டீச்சிங் நல்லா தெரியுது அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மேலே ஒரு ஸ்டூடெண்ட் கீழேன்னா தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே எல்லாருமே ஒரு ஈக்குவலாக கொண்டு போயிருக்கீங்க.
எல்லாருக்குமே ஈக்குவல் டைம் கொடுத்துருக்கீங்க. ஸ்லோவாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம், கம்மி டைம் அப்படி கொடுத்தா தான் அது பண்ண முடியும். ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்கீங்க எல்லாருமே ஈக்குவலாக. ஸோ வெரி குட் மேம், சூப்பர். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் எக்ஸிபிஷன், இந்த பிரான்ச்சோட ஃபஸ்ட் எக்ஸிபிஷன். அந்த ஃபஸ்ட் எக்ஸிபிஷனை வேற லெவல் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஓகே, சூப்பர். ஸோ வெரி குட். சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன அட்வைஸ் கிடையாது, இந்த ஃபீல்டை பற்றி நான் சின்னதாக ஒரு டிஸ்கஷன் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இந்த ஆர்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பெயிண்ட்டு கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஃபியூச்சரில் இதனால் அந்த குழந்தைக்கு என்ன வரும், அது என்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே இருக்கும். ஸோ நான் எப்போ எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இதை நம்ம சொல்லுவேன். ஏன்னா நான் சின்ன வயசில் வரையும் போது என்ன ஸ்கூலில் சொல்லுவாங்க, நீ பாரு ரோட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டே தெரிய போகிற பாரு, அப்படி தான் திட்டுவாங்க. நீ பாரு ரோட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டே திட்ட போகிறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் எத்தனையோ இன்ஜினியரை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன், எத்தனையோ ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேரை இன்றைக்கி வளர்த்து விட்ருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் நம்ம டெசின் அகாடமி மூலியமாக படிச்சுட்டு வெளியாகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு வேலை கிடச்சிட்டு இருக்கு நிறைய இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு பெரிய காலேஜில் சீட்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களோட ஸ்கூல் ஒர்க் அவங்களே பண்ணோம், அதான் எங்களோட முதல் டார்கெட். ஸோ இந்த இன்டர்மீடியட் கோர்ஸில் நாங்கள் என்ன சொல்லி தருவோம்னா, அவங்களுடைய ஸ்கூல் ஒர்க் அவங்க பண்ணணும், அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கேட்கக்கூடாது, அவங்களே பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களோட மெயின் டார்கெட்டு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வரைகிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்கூல் ஒர்க் நீங்களே பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் வெரி குட். ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல் நம்ம வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காலேஜ் ஒர்க் அவங்களே பண்ணணும். அதை நாங்கள் இப்போவே ட்ரைனிங் கொடுத்துருவோம். 10th 12thலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ராயிங்ஸ் இருக்கும், சயின்ஸில் மேக்ஸில் எல்லாத்துலேயுமே ட்ராயிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வரைகிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து எக்ஸாமில் கூட லாஸ்ட் டைம் என் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது ஃபுல் மார்க் வாங்கியிருக்கான். மேம் சொல்கிறாங்க எதனால அப்படின்னா, அவன் ட்ராயிங்கும் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தான், அதனால அவன் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கான்னாங்க. இந்த சயின்ஸில் இருக்குல்ல அந்த ட்ராயிங் பிளான்ஸ்லாம், அந்த பிளான்ஸ்லாம் ரொம்ப அழகாக வரைஞ்சி எழுதினோடனே ஃபுல் மார்க் வாங்கி, யாருமே அந்த ஃபுல் மார்க் வாங்கலை. புரியுதுங்களா? ஸோ அது உங்களுடைய மார்க்ஸில் கூட எஃபெக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு அந்த லெவலுக்கு, இவங்க ஸ்கூல் லெவலுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, 10th முடிச்சுட்டு இல்லைன்னா 12th முடிச்சுட்டு வருவாங்க. சரி எனக்கு ஆர்கிடெக்சர் ஆகணும், நாட்டா எக்ஸாம் இருக்குது, ட்ரைனிங் கொடுங்கன்னு. 15 days டைம் இருக்கும். எப்படி நம்ம அந்த 15 daysல உங்களை ட்ரெயின் பண்ண முடியும்? ஆர்கிடெக்சர் நாட்டா எக்ஸாமு எப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் 12 வருஷம் படித்த மார்க்லேருந்து 50% தான் எடுப்பாங்க. மீதி 50% மார்க் எதுலேருந்து எடுப்பாங்கன்னா, நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுறீங்களே நாட்டா, அதுலேருந்து தான் 50% மார்க் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 15 daysல எப்படி பெயிண்டிங் ட்ராயிங் சொல்லித்தர முடியும்? அப்போ அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சீட் கிடைக்காம போயிடுது, நினச்ச காலேஜில் சீட் கிடைக்காம போகுது, இல்லை அப்படின்னா நிறையா ஃபீஸ் கட்டி ஒரு காலேஜில் சேர வேண்டியதான சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. ஸோ இப்போவே அவங்க லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 12th முடித்த உடனே அவங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது ஃபியர்னஸ் இருக்காது, பயம் இருக்காது. அண்ட் அந்த டைமில் சும்மா ஜஸ்ட் ஐடியா கொடுத்தா போதும், டெக்னிக் சொல்லி கொடுத்தா போதும், ஈஸியாக வரைஞ்சிருவாங்க. ஸோ அதோட பேஸை நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சரில் அவங்களோட காலேஜ் செய்கிறதுக்குள்ள பேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஜினியரிங், சிவில், ஃபேஷன் டிசைனிங், கார் டிசைனிங், பைக் டிசைனிங், ஆர்டிஸ்ட், வெப்சைட் டிசைனிங், கேம் டிசைனிங், நிறையா இருக்குது. நீங்கள் படம் வரைகிறது மட்டும் கிடையாது, படம் வரைகிறதுனால தான் இதெல்லாமே இருக்குது. இது ஒரு பேசிக். ஓகேவா? எங்கள் காலேஜில் படிக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் இது படித்து என்ன ஆக போகிறீங்க? நாங்கள் என்ன வேணாலும் ஆக முடியும். சினிமாவில் இருக்க பாதி பேர் எங்கள் கூட படித்தவங்க தான். ரஞ்சித் எனக்கு சீனியர், நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருமே சினிமா விஸ்காம் படித்தாங்கன்னு கிடையாது, பெயிண்டிங் படித்தாவே அவங்க விஸ்காம் அந்த லைனில் போக முடியும். ஏன்னா அதோட பேசிக் திங்ஸ் வந்துடும், நாலேஜ் வந்துடும். ஃபேஷன் டிசைனிங், இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு, நீங்கள் ஃபேஷன் டிசைன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ளவுஸ் தைக்க போனாவே எங்கேயோ போகுது ரேட்டு. ஓகேங்களா? அதெல்லாம் ஃபேஷன் டிசைன் தான். ட்ரெஸ்ஸு இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக டிசைனர் வச்சு அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஜென்ரேஷன்ஸ்லாம் அது வந்துடும். ஓகேங்களா? அப்போல்லாம் ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நான் சென்னைக்கு வரும்போது அப்போல்லாம் ட்ராயிங் கிளாஸே இவ்வளோ கிடையாது, இவ்வளோ ட்ராயிங்கே கிடையாது, இவ்வளோ ஆர்கிடெக்சர் காலேஜ் கிடையாது.
ஒன்று ரெண்டு இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும் நிறையா. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் வந்துருச்சு, கார் டிசைனிங் வந்துருச்சு, பைக் டிசைனிங், கேம் டிசைனிங். ஒரு பையன் விளாண்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க அவங்க அம்மா. சரிங்க, நல்லா வரைகிறான், நல்லா விளாடுறான், கேம் டிசைனிங்கில் போட்டுருங்க. கேம் டிசைனிங் படிச்சுட்டு இருக்காரு அவர். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த லைனில் எது சூட் ஆகுமோ பிளான் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் நாட் அ எண்ட், திஸ் இஸ் ஸ்டெப், மொதல் ஸ்டெப். ஓகேவா? நீங்கள் கற்றுக்கிறது வந்து இப்போது மொதல் ஸ்டெப். கிரையான்ஸ் ஆயில் பேஸ்டல் பண்ணியிருக்கீங்க, அடுத்த ஸ்டேஜ் நிறைய பேர் பென்சில் ஷேடிங் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் போஸ்டர் கலர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ரொம்ப பெருசாக இல்லைன்னா கூட நம்மளை சுற்றி இருக்க விஷயத்தை நம்ம அழகாக வச்சுக்க முடியும். நம்ம ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் கூட ரொம்ப அழகாக செலெக்ஷன் பண்ண முடியும், டிசைனிங் ரொம்ப அழகாக பண்ண முடியும், நம்ம வீட்டுக்கு கர்டன் எப்படி இருக்குது நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு இன்டீரியர் டிசைன் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இன்டீரியர் நீங்கள் இதுதான் டிசைன் வேணும்னு சொல்லி பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி கடையில் போனால் கூட எல்லாருமே சொல்லுவேன், நான் சின்ன வயசுலலாம் போனோம்னா கடையில் வந்து பேக்கரி போனோம்னா மிச்சர்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் மிச்சர் கொடுங்க அப்படின்னு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, கலர் கலராக வச்சுருக்காங்க, கலர் பார்த்து தான் நம்ம வாங்கணும். ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி நீங்கள் லேஸு நிறைய பாக்கெட்லாம் வாங்குனீங்க கடையில், அந்த கவர் இருக்குது பாருங்கள், அந்த கவரை பார்த்து தான் வாங்குறீங்க. கரெக்டா? அது என்னது? ப்ரெசன்டேஷன். ஆடு கொடுத்துருக்காங்க, ஆடு பார்த்து தான் வாங்குறீங்க. வாட் இஸ் தட்? ப்ரெசன்டேஷன். அது எல்லாமே ஆர்ட் தான், இங்கேருந்து உருவாகிறது தான். ஸோ உங்களை சுற்றி ஒரு விஷயமே ப்ரெசன்டேஷன் தான். இன்னைக்கு மேரேஜுக்கு கொண்டு வர தட்டு கூட டிசைன் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சூப்பர். ஓகே, தேங்க்யூ. Now I request Dr. Sudha Rajendran to give her address. Good evening, one and all present here. ஸோ இன்னைக்குள்ள ஈவினிங் இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஊரப்பா மேம்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஸோ இவ்வளோ அழகான கிராண்ட் ஈவினிங்காக எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. ஸோ ஒவ்வொருடைய பெயிண்டிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதை வந்து நிஜமாகவே சார் சொன்ன மாதிரி சார் நிறைய பேசிட்டாங்க, எனக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கல. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் உடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஆயில் பேஸ்டல் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீரியஸாக ஓப்பனாக எனக்கு சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஃபினிஷிங் நான் எங்கேயுமே பார்க்கல. இட்ஸ் டூ குட் ஸ்டூடெண்ட். ரொம்ப அழகாக இருக்குது. அழகுலையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேர்டிங் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு டீட்டெயில்ஸ், பொறுமை, ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ்லேயுமே அவ்வளோ பொறுமை இருக்குது, அவ்வளோ பேஷன்ஸ். நீங்கள் அதை பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே இட்ஸ் ஆசம். ஓகேங்களா? ஸோ இதை விட்டுறாதீங்க, கீப் இதே இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். நாட் ஃபார் கிளாஸில் தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஸ்கூல்ஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ்க்கெலாம் போங்க, அட்டன் பண்ணுங்கள். ப்ரைஸ் கிடைக்குதோ இல்லையோ தட் நாட் அ மேட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அதில் வின் பண்ணுறது உங்களோட மைண்டில் இருக்கணும். பட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு அட்டன் பண்ணியிருக்கேன்னு அந்த பெருமையோட ரிட்டர்ன் வரணும். ஓகேவா? எனக்கு கிடைக்கலேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸு வந்து வற்புறுத்துறதோ அதெல்லாம் வந்து இட்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் கிடைக்கலையே அப்படின்னு சில்லதாக இருக்கும். பட் செகண்ட் டைம் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எதனால் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி செகண்ட் டைம் போய் அதை வின் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் கிளாஸில் நல்லா பண்ணுறாங்க, ஸோ வீட்டில் வந்து ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், மேம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை மேம் சிலது பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிலாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன அதை தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கிளாஸில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ சேம் அதை தான் நீங்கள் வீட்லேயும் பண்ணணும், அப்ளை பண்ணணும், ஸ்கூல்ஸ்லேயும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆர்ட் டீச்சர் த்ரூவாக நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசிஆர்டி ஸ்காலர்ஷிப் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கூல் த்ரூக்கு தான் வரும். ஏன்னா டைரெக்டாக வந்து ப்ரைவேட்க்கு வராது. ஸோ அப்போ உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆர்ட் டீச்சர் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் அங்கேயும் வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டேலண்டட் இருக்கு. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்ட் டீச்சர்ஸ் பிடிஎம் போனீங்க அப்படின்னா ஆர்ட் டீச்சர்ஸ் கிட்டே நீங்கள் போய் மிங்கல் ஆகிட்டு வாங்க. ஏன்னா இதில் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காம்படிஷன்ஸில் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் இருக்குது, நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் ஓகே இந்த குழந்தைக்கு டேலண்டட் இருக்குது அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. இல்லாத வரைக்கும் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்டட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் கிட்ட போய் ஒரு தடவை மிங்கல் ஆகி பேசலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இப்போ இவங்க பண்ணுற பிக்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் தான் வளர்க்கணும், அவங்களோட டேலண்டடை நீங்கள் தான் கொண்டு போகணும். ஏன்னா பிகாஸ் கிட்ஸ்னால எதையுமே டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுற வகையில் வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாம், இல்லை வர அவங்களுடைய அந்த ரிசல்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இவங்களுடைய நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வர கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அண்ட் அதர்வைஸ் உங்களுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்கிறேன், நிறைய பேர் வந்து ரொம்ப போல்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சீரியஸாக உங்களுடைய ஒர்க்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, ஐயோ அப்படின்னு. நிறைய போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப போல்டாக இருக்குது. அது ஃபஸ்ட் டைம்லாம் நான் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஒர்க்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ கீப் கோயிங். அதுதான் சொல்கிறேன், ஈச் அண்ட் எல்லாருடைய ஒர்க்குமே அமேசிங், இதை விட்டுற வேண்டாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக புக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எப்படி சிலபஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? வரைகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கா? சிலபஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம். எந்த சிலபஸில் வந்து டஃப்பாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் பேசலாம் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுடைய டைம், உங்களுடைய டேஸ். சிலபஸ் எல்லாருக்கும் ஓகேவா? கை தூக்குங்க. எல்லாருக்கும் ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும்? யா, சூப்பர். ஓகே, ஸோ உங்களுக்காக தான் 1 by 1 நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் இன்டர்மீடியட்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டியும் ஆட் ஆகிருக்கு. இது மட்டும் ட்ராயிங் மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில க்ரியேட்டிவிட்டியும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த பிக்சர்ஸ்க்கு கீழே இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஏன்னா திடீர்னு ஒரு காம்படிஷனுக்கு போகிறாங்கன்னா வந்து திடீர்னு ஆன் த ஸ்பாட் தான் டாபிக் கொடுப்பாங்க. ஸோ டைரெக்டாகவே டாபிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆன் த ஸ்பாட் டாபிக் கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து எடுத்து செய்கிறதுக்கு முதல்ல புரியணும். ஸோ என்ன கொடுக்குறாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ணி பண்ணுறதுக்கான அந்த ஒரு குட்டி நாலேஜ் தான் நம்ம இன்டர்மீடியட் லெவல் 1 புக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் போக போக ஒரு லெவலுமே வந்து ஹையர் ஆகிட்டே இருக்கும். ஹையர் ஆக ஆக ஸ்டூடெண்ட்டுடைய லெவலும் அவங்களுடைய ஒர்க்குமே ஹையர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அதான் சொல்கிறேன், திஸ் இஸ் த பேசிக்லி இவ்வளோ அழகாக உரிச்சு மேயும் போது ஏன் வை நாட் நீங்கள் அட்வான்ஸ் லெவல்லாம் பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ வெல் டன் அண்ட் தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஸோ யர் சப்போர்ட் இப்படியே குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாரையும் வாழ்த்துறேன். தேங்க்யூ வெல் டன். Chief guest, for your wonderful speech. So now I request a chief guest to unveil the catalog for distribution. So I request the students to come and collect the catalog from our chief guest. Good evening, dear parents. நானும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். மேத்ஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதால் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம அகாடமி இல்லைன்னா நம்மளால் வந்து இவ்வளோ பெரிய ஷோ வந்து பண்ணியிருக்க முடியாது.
ஸோ நம்ம சிங்கிளாக இருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த குரூப்பாக சேர்ந்து ப்ளஸ் அகாடமி சப்போர்ட்டு, மாஸ்டர் ப்ளஸ் மேமோட ட்ரைனிங், பிக்சர் செலெக்ஷன்லேருந்து ஃபைனல் கரெக்ஷன் வரைக்கும் எல்லாமே. ஸோ தேங்க்ஸ் டு சுதா மேம் அண்ட் தேங்க்ஸ் டு மாஸ்டர். அப்புறம் பெருங்கலத்தூர்லேருந்து நமக்காக சுதா வாசுதேவன் மேம் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து உட்காரவே இல்லை. ஸோ நமக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ தேங்க்ஸ் டு சுதா மேம். சுதா மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு முத்து, முக்கியமாக டிசைனர். நம்மளோட பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாம் நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம சொல்லும் போது எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ முத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் நம்ம மோகன் சார், அவர் தான் நம்மளை இப்போ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பாக பயங்கரமாக கிளாப் பண்ணோம், இல்லைன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கும் நான் தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறது, என் பசங்களை பார்த்துக்கிறது எல்லாத்துக்கும் எனக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸ்லேயுமே நிறைய வாலண்டியர்ஸ் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஜனனி